பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் கூட சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பன்னீர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அகைன் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா சாட்டே ஆகட்டும். ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் ரெட் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் கூட வெஜிடபிள்ஸு, பன்னீர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.